ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் ஃபேஷன் டெய்லரிங் அண்ட் ஆரி சேனல். வாங்க, இப்போ ஒரு நார்மல் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அதில் பிரின்சஸ் கட் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நார்மல் அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம பிரின்சஸ் கட் போட போகிறோம். இந்த பாருங்கள், கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் பண்ணி விட்டோம்னா தான் நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிசுறில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதிலேருந்து 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு லைன் போட்டுக்கிறோம். இந்த 1 இன்ச்சு நம்மளுக்கு உள்ள தையலுக்கு மடித்து போயிடும். இப்போ வந்து ப்ளவுஸ் அப்படியே ஃபுல் லென்த் எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிக் ஃபினிஷிங்கில் தான் நம்ம பண்ண போகிறது. மேலே எங்கேயும் தையல் வராது, இன்க்ளூடிங் வந்து பிரின்சஸ் லைனுமே வெளியில் வராது, உள்ளே போயிடும், பிசுறு சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் நம்ம இந்த பாருங்கள், ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த்து வந்து 15 இன்ச்சு வருது. 15 இன்ச்சிலேருந்து நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு அந்த ப்ளவுஸ் நீங்கள் இப்போ என்ன ப்ளவுஸ் பண்ணுறீங்களோ அதிலேருந்து அப்படியே அளவு ஷோல்டர்லேருந்து ஹிப் லைன் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன அளவு வருதோ அதிலேருந்து ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி பேக் சைடு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நெக் லைன்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் சைட் ஜாயின்லேருந்து அந்த பக்கம் சைட் ஜாயின் எடுத்து பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வர பாதி இன்ச்சு அதை வந்து இன்ச்சு டேப் அப்படியே பாதியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய அளவு, அந்த ப்ளவுஸோடைய அளவு. இப்போ நம்ம ஹிப் லைன் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குறோம். இது பாருங்கள், இந்த சைட் ஜாயின்லேருந்து அந்த சைட் ஜாயின் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ணுறதுனால நான் அளவு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளவுஸில் இப்படியே அளவு எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நம்ம மேலே எந்த அளவு மார்க் பண்ணுறோமோ அதே அளவே கீழே மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு. இப்போ அந்த ப்ளவுஸ் அப்படியே 2ஆக மடித்து இந்த இப்போ வச்சோம் இல்லைங்களா, அந்த அளவு மேலே ஷோல்டரு நம்ம வந்து ரெடி அளவு வச்சோம் பார்த்திங்களா, அது மேலே அப்படியே வச்சோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். கீழே பாருங்கள், இப்போ இருந்து நம்ம இதில் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்க அளவு, அதனால் நம்ம இதிலேருந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், சைட் ஜாயினுக்கு கரெக்டாக கீழே அந்த கோடுவில் வச்சு சைட் ஜாயின் பண்ணுற தையிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இறங்கிடும். அதே போல் நெக் லைனும் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு பண்ணணும். ஷோல்டரும் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு தான் எல்லா இடத்துலையுமே நம்ம மார்க் பண்ணாலும் ப்ளவுஸ் பண்ணோன்னா, நெக் லைனுமே கீழே நம்ம பண்ணும்போது 1/2 இன்ச்சு தையலுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ ஷோல்டரு நெக் லைன் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். ப்ளவுஸில் வந்து 1க்கு 2 வாட்டி நம்ம பார்க்கறது தப்பே கிடையாது. அது ஒரு டீப் நெக் ப்ளவுஸ். இது நம்ம டீப் நெக் பண்ணும்போது 1க்கு 2 வாட்டி பார்த்து தான் பண்ணணும். கீழே வந்து எல்லாத்துக்குமே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதோடைய நெக்கில் டெப்த்து வந்து 10.5 இன்ச்சு நெக்கோடைய அகலம். இப்போ பாருங்கள், மேலே வந்து நான் 2.25 இன்ச்சு அகலம் நெக்குக்கு வந்திருக்கு இந்த ப்ளவுஸ்க்கு. கீழே வந்து அவங்க கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருக்காங்க, அதனால் 3.25 இன்ச்சுக்கு மேலே தான் வச்சுருக்கேன் நான். 3.25 இன்ச்சு வச்சுட்டு அது கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா பாக்ஸ் உங்களுக்கு பார்த்தா கோணையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து நெக்கு டெப்த்துக்காக இந்த மாதிரி நம்ம போடும்போது நெக்கு அகலம் கீழே மட்டும் அகலம் தெரியும். அப்போது உங்களுக்கு ஷோல்டரும் விரிஞ்சு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறது. சைட் ஜாயினுக்கு 1.5 இன்ச்சு போட்டுட்டு நம்ம அக்களுக்கு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் அந்த பாயிண்ட் மேலே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ரவுண்டாக. வி நெக்கு தான் இந்த ப்ளவுஸ் கொடுக்க போகிறது, ரவுண்டு கிடையாது. வி நெக்குக்கு நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுறோம் பார்த்திங்களா. வி நெக்கு இப்படி போடும்போது நம்மளுக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாகவும் தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வி நெக்கு போட்டோன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வி நெக்கும் வரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக பேக் சைடு வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அவங்கள வந்து இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிறதுல இந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நெக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருக்காங்க. ஷோல்ட்ரு வந்து அதில் 2 இன்ச்சு வரும். இதில் நம்ம வந்து ஷோல்டருமே கொஞ்சம் அளவு கம்மியாக தான் வச்சுருக்கோம். டோட்டலாக ஷோல்ட்ரு வந்து ரெடி அளவு 1.25 to 1.5 தான் வரும். இதில் அவங்க அந்த அளவுக்கு வேணும் கேட்டிருக்கிறதுனால நம்ம அப்படி வைக்கிறோம். இந்த பாருங்கள், அவ்வளோதான், பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலுமே உங்களுக்கு நெக்கு தெரியும், அந்த வி நெக்கு தெரியுது பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் கரெக்டான வி நெக்கு தெரியும். நம்ம இன்னுமே கொஞ்சம் அந்த பிசுறு இல்லாமல் கொஞ்சம் நல்லா அந்த கர்வ் எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள்,
இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அப்படியே அந்த துணியை நம்ம திருப்பி அவங்களுக்கு கட்டிங் பார்த்தாலே தெரியும். திருப்பி போட்டு இது ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வைக்க போகிறோம் நம்ம. அதனால் வந்து பிரின்சஸ் நம்ம பேக் சைடு அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பாருங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது மடிப்பு நம்ம பக்கம் இருந்தது. இப்போ ஃப்ரண்ட் லைன் கட் பண்ணும்போது ஓப்பன் வந்து நம்ம பக்கம் இருக்கும். பேக்கோடைய அளவை வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டேன் நான். மார்க் பண்ணிவிட்டு கீழேவும் நம்ம பிரின்சஸ் கட்டுன்றதுனால இந்த அளவு அப்படியே தான் பேக்கில் நம்ம வைக்க போகிறோம். இந்த பாருங்க, ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து 6.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்லேயுமே வந்து கொஞ்சம் நம்ம ப்ராடாக வைக்க போகிறோம். 3.5 இன்ச்சு அகலம் கீழே வச்சுருக்கேன் நான். இது ஃப்ரண்ட்டில் நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். நம்ம இந்த அக்கிள் சுற்று மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே டீப் கொடுத்துக்கிறோம். இது வந்து நான் பிரின்சஸ் கட் இப்போ போடுறோம் இல்லைங்களா, அதனால் 1 இன்ச்சு நான் கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும் போது நம்ம இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கேன் நான். இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு இதான் மெயின். மேலே இருந்து நம்ம ஷோல்டரில் இருந்து எந்த அளவு விற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள், இது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸு. இது நார்மல் ஹைட்டு தான் இருக்கவங்க. இவங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம் நம்ம. இதை பாருங்கள், ரெடி அளவு வைக்கிறோம். ரெடி அளவுலேருந்து 9.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிரின்சஸ் லைன் வந்து இதுக்கு வந்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த லைன் தான், இந்த டாட் தான் மெயின். இங்கேருந்து 4 இன்ச்சு அகலம் வைக்கிறேன் நான். இந்த 4 இன்ச்சுன்றது காமனாக எல்லாருக்குமே பொருந்தும். இந்த பிரின்சஸ் லைன் மட்டும் ஹைட்டு பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஹைட்டு அந்த வெயிட்டு ரொம்ப ஃபேட் ஆகும், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோ அது போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ அந்த நெக்கு சைடு ஒரு பீஸ் வருது பாருங்கள், அதெல்லாம் நம்ம டச் பண்ணவே கூடாது. அந்த 4 இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த 4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இந்த சைடு வந்துடும் பாருங்கள், நெக் லைன்லேருந்து ஆப்போசிட் வருது பாருங்கள், அதில் தான் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் மெயின். இதில் டாட் பிடிக்கிறதுக்கு இது 36 இது தான். இது ரொம்ப அவங்களுக்கு ஷார்ப்பாக வேண்டாம்னு சொன்னதுனால நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நம்ம அந்த ஷேப் மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து நம்மளுக்கு பாருங்கள், அந்த கப் ஷேப் வந்து அப்படியே நம்மளுக்கு கப் ஷேப் மாதிரி நம்ம எடுத்துடணும். அதை வந்து எப்படின்னா அந்த பாயிண்ட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பிரின்சஸ் கட்னால் இவ்வளோ தான். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு சைடு வரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பாருங்கள், இப்போ நான் அந்த பிரின்சஸ் மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக டாட் பிடிக்கிறதுக்கு அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு கீழே 4 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த 4 இன்ச்சு கால்குலேட் தான் இதிலே வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே இப்படி நம்ம இது பேட்டர்ன் போடுறதும் ஒன்று தான். நம்ம வந்து நீங்கள் ரெகுலராக பழகிட்ட பிறகு இதை பேட்டர்ன் போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு ஓப்பன் இல்லைன்றதுனால அவ்வளோதான். இப்போ 2 சைடும் நம்ம மாற்றி மாற்றி இப்படி வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு எப்படி இது மேலே வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணுன்னா நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஷேப்பே தெரியும். மேலே அக்கல் சைடு வந்து அந்த ஷேப் எடுக்கும்போது நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவுக்கும் அந்த மாதிரி 4ஆக மடித்து பேலன்ஸ் இருக்க கிளாத்தை 4ஆக மடித்து போட்டு ஸ்லீவுக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன் கீழே மடித்து தைக்க. ஏன்னா இது சில்க் ப்ளவுஸு தான், அதனால் நம்மளுக்கு 1/2 இன்ச்சுக்கே போதும். ஸ்லீவுமே சேம் அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவே போதும் சொன்னதுனால நான் அப்படியே அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் பாருங்கள், கிளாத்து பத்தலை. நம்ம அளவு வந்து கொஞ்சம் கிளாத்து கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடில் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து கீழே 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு அதில் மேலே பாருங்கள் ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு அந்த 2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவில் அந்த ஷேப் எடுக்கணும்.
மேலே கண்டிப்பாக ஷோல்டரில் வந்து 1.25 2 இன்ச்சு கண்டிப்பாக நம்ம அந்த ஷேப் விட்டுட்டு தான் ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம். நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது, அப்படியே நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம். அந்த 3 இன்ச்சு வந்து எல்லாருக்குமே 3 × 3.5 இன்ச்சு காமனாக வர்றது தான். அந்த அளவு வச்சு நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டு அதுலேருந்து ஒரு ஷேப் எடுத்தாலே போதும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் கீயெல்லாம் எதுவும் மார்க் பண்ணல. நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கீழே 1.5 இன்ச்சு நம்ம விட்டு மார்க் பண்ணி போகிறோம். பாருங்கள், நீங்கள் இப்போ கட் பண்ணும்போதே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எது இருக்கோ அதை நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்குலாம் எடுத்து வச்சுட்டோன்னா ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம பிரின்சஸ் கட் தான் போட்டிருக்கோம், அதுவும் இல்லாமல் பட்டி இல்லாத ப்ளவுஸ் தான் அப்படின்றதுனால இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஸ்லீவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 3/4 ஸ்லீவுன்றதுனால 15 இன்ச்சுக்கு வரும் இது. அதனால் நம்மளுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். பாருங்கள், நீங்கள் அது கிளாத்து கொஞ்சம் தானே பத்தலை, அது வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத்து பத்தாத டைமில். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் ப்ளவுஸு. ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்குது இது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். இது பார்த்தா உங்களுக்கு டிசைன் தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு குட்டியாக டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து அந்த டிசைன் மேலே போகிற மாதிரி நம்ம வைக்கணும். இதில் வந்து ஸ்லீவ் தான் மெயின் ரோல் பண்ண போகுது நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில். ஏன்னா இது 3/4 ஸ்லீவ்ன்றதுனால ஸ்லீவ் தான் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு அந்த டிசைன் பார்த்து கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிளாத்தை இப்படி சமமாக கட் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஃபோல்டிங் இருக்க சைடு போட்டு நம்ம ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் போட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்க பீஸ் எல்லாம் நம்ம எங்கே நம்ம போட்டோன்னா எந்த சைடு வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், இதுக்கு பட்டி தேவை கிடையாது. அதனால் வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத் மட்டும் போட்டால் எந்த சைடு வருதுன்ட்டு ஒன்ஸ் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கிளாத்தை இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதே கரெக்டாக வரும் அளவு, அதனால் வந்து நான் திருப்பி இப்படி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், லெக் லைன் இப்படி கொடுத்துருக்கோம். இந்த பிரின்சஸ் லைனே இப்போ தனியாக தான் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் லைன் கட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் கண்டினியூவாக வீடியோ வரலைன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், பாப்பா இருக்காங்க. இதுவே வந்து நான் மிட் நைட்டில் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ளவுஸு. இது நம்ம கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறதுனால நம்ம இந்த யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் மட்டும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எது யூனிக்காக நம்ம நார்மலாக இப்போ ப்ளவுஸ் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கிறது இல்லை. நான் இதுவுமே நான் ரூமில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனாக தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் பெட்ரூமில் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை நான் ஒர்க் பண்ணும்போது எப்படியோ நைட்டு ஒரு 12:30 1 மணிக்கு இருக்கும். கட்டிங் முடிச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் இதை பண்ணணும் இனிமே தான். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ என்னுடைய கட்டிங் முடிஞ்சிடுச்சு. இதில் நம்ம பட்டிலாம் இல்லாததுனால நம்ம இப்போ இதை கட் பண்ணதை எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். நம்ம இது பாருங்கள், பிரின்சஸ் கட் போகும்போது நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கை ஜாயின் பண்ண கொடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் தான் ஜாயின் தேவைப்படுறதுனால சின்ன பீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம எப்படின்னா 15 இன்ச்சுக்கு கை வச்சுருக்கோம். இது கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது, அதனால தான் நம்மளால் போட முடிஞ்சுது. நார்மலாக 1 மீட்டர் கிளாத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய கை போட முடியாது. நீங்கள் இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் வைக்கணும்னா கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.